கொஞ்சம் நின்று அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்க விட மாட்டியே. வா வான்னு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஆமா, அங்கே ஒழுங்கா ஐஸ்கிரீம் போடுற பையனும் போட விடாம நீ அங்கே நின்று வச்சு பண்ணிட்டே இருப்பேன். பின்ன அவன் உனக்கு பயந்து ஏதாவது எக்கு தப்பா போட்டுற போறான். ஐஸ்கிரீம் வந்துருச்சு, சாப்பிடலாம் பெரிய பொண்ணு. சாப்பிட்டு தொலையும். அது என்ன பெரிய பொண்ணு, உனக்கு மட்டும் நிறைய நட்ஸ் சாக்லேட் அது இதுன்னு ஒழிக்கிட்டு இருக்கு, எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஆமா, நான் எங்கிட்ட ஸ்பெஷல் கேட்டேன். ஆனால் நீ தான் 2-3 ஃபிளேவர் வேணும், சாக்லேட் எல்லாம் நிறைய போட்டு வேணும் அப்படின்னு கேட்டல. நீ கேட்ட மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க, நான் கேட்ட மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி, எனக்கு அது கொஞ்சம் கொடு. எங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். என்னதான் நீ வாங்கினாலும் எப்பவுமே பக்கத்துல யார் என்ன தின்னுறாங்களோ அதுக்கு தான் கண்ணு போகும், வாய் ஊரும். உனக்கு இல்லையா? அது மனித இயல்பு பெரிய பொண்ணு, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கே போகிறோன்னு வைங்க, நம்ம முதல்ல ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் யார் என்ன சாப்பிட்றாங்கங்கிறத தான் முதல்ல நோட் பண்ணுவோம். நோட் பண்ணிவிட்டு அது நல்ல ஐட்டமாக இருந்தால் அந்த மாதிரி கொடுங்கன்னு தான் கேட்போம். அது நமக்கு பேர் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி தான் கேட்போம். அப்படி தான் எல்லாரும் பக்கத்தில் யார் என்ன சாப்பிட்றாங்களோ ஒருவேளை அது நல்லா இருக்குமோ அப்படின்னு தான்